ஹலோ! இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேங்கிள் ஃபங்க்ஷனுக்காக பேங்கிள் வாங்க தாங்க கிளம்பிட்டுருக்கோம். இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா சம்மர் தாங்க. அதனால வந்துட்டு ஜாக்கெட் எதுவும் தேவையில்ல. பட் ஸ்டில் நான் கவர் அப்புக்காக ஒரு டெனிம் ஜாக்கெட் மட்டும் கையில் எடுத்துக்கிறேங்க. எங்கள் பேபி ஷவர் இந்தியாவில் தாங்க. பட் ஸ்டில் யூகேல எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கோங்க. இந்த சவுத்தாலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரிட்டிஷ் பீப்புள் மட்டுமே இருந்தாங்கங்க. அப்புறம் 1950ஸ்க்கு மேலே பக்கத்தில் ஹீத்ரோ ஏர்போர்ட் டெவலப் ஆக ஆக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரீசனால் ஏஷியன்ஸ் வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பித்தாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்திங்கன்னா, சவுத்தாலோட இன்னொரு நேம் வந்துட்டு லிட்டில் இந்தியா ஆர் லிட்டில் பஞ்சாப்னு சொல்கிறாங்கங்க. அப்போ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாபிஸ் தாங்க இருப்பாங்க. நிறையா இமிக்ரெண்ட்ஸ் வந்துட்டு சவுத்தால் தான் வந்து ஹாப்பியஸ்ட் பிளேஸ் டு லிவ்னு ரேங்க் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரீசன் வந்துட்டு அவங்க கம்யூனிட்டி பீப்புள் அவங்க கூட இருப்பாங்க. செகண்ட் ரீசன் வந்துட்டு அங்கே இருக்க லோக்கல் ஷாப்ஸ், லோக்கல் ஃபுட்ஸ். இன்னொன்று அவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்காதுங்க. ஹிந்தி பேச தெரிஞ்சால் போதுங்க, இந்த சிட்டியில் வந்துட்டு ஹாப்பியாக அவங்களால இருக்க முடியுங்க. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு யூகேக்கு வந்தப்போ இங்கே இருக்க மேக்ஸிமம் ஷாப்ஸில் போயிட்டு ஜாப் இருக்கான்னு கேட்டிருக்கேங்க. எல்லாருமே கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு தான் மட்டும்தாங்க கேட்டாங்க. சரி, நாங்கள் போக லேட் ஈவினிங் ஆனதுனால நாங்கள் வெறும் 2 ஷாப்பில் மட்டும்தாங்க பார்த்தோம். அவங்கக்கிட்ட கிளாஸ் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் பெருசாக இல்லைங்க. எய்தர் க்ரீன் ஆர் ரெட் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் டக்குன்னு க்ரீன் பேங்கிள் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு அந்த ஷாப்லேருந்து கிளம்பிட்டோங்க. அவங்கக்கிட்ட பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபங்க்ஷன் வேர் நான் வந்து இந்தியாவில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் பெருசாக எதுவுமே வாங்கலைங்க. கிளாஸ் பேங்கிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேங்க. அப்புறம் மற்ற ஷாப்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு ஸ்லிப்பர்ஸு, மெஹந்திஸு, ஸோ லெஹங்கா மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் வேர் மட்டும் இல்லைங்க. இந்தியாவில் என்னெல்லாம் கிடைக்குமோ வந்துட்டு எல்லாமே நீங்கள் வந்து லிட்டரலாக சவுத்தாலில் வந்து வாங்கிக்கலாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க தெரியும். நான் வந்துட்டு பிளெயின் க்ரீன் பேங்கிள்ஸ் வித் அந்த மெட்டாலிக் பேங்கிள் தாங்க வாங்கியிருந்தேன். எனக்கு இது டோட்டல் காஸ்ட் வந்துட்டு 1500 ருபீஸ் வந்துச்சுங்க. இந்தியா விட யூகே எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.